ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோடு கலந்து கொண்டிருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன். வணக்கம். 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 புதிய கூட்டணி ஒன்று அமைத்திருக்கிறீர்கள். ஒரு நீண்ட முயற்சிகளுக்கு பிறகு முதலில் வாழ்த்துக்கள். அதற்கு நன்றி. இந்த கூட்டணி, புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த கூட்டணி அமைக்கப்படுவது தொடர்பாக அல்ல இந்த தரப்போடு சேர்வது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிகமாக எதனை பிரதானப்படுத்துகிறது, முன்னிலையாக எதனை பிரதானப்படுத்துகிறீர்கள்? பாராளுமன்றத்தில் வரக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தோற்கடிப்பது பற்றி தான், தோற்கடிப்பது என்பது தான் எங்களுடைய பிரதானமான இலக்கு. ஏனென்றால் டிடிஎன்ஏ உடைய இப்போ இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் துரதிருஷ்டவசமாக இந்த இனவரி குடித்த என்பிபி கட்சிக்கு 8 உறுப்பினர்கள் போய்விட்டார்கள். மிகுதி பேரிலே 8 பேர் தமிழரசு கட்சியில் இருக்கிறார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் இன்னொரு சுயேட்சை குழு உறுப்பினர். அப்போ இந்த இடத்திலே 10 பேர் ஒரு அணியாக நின்றால்தான் ஆக குறைந்தது நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை முறியடிக்கக்கூடியதாக இருக்கும், கொண்டு வந்து ஒப்பேற்றுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அது தொடர்பான பேச்சுக்களை முதலிலே இப்போ நாடாளுமன்ற தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களோடு ஆரம்பித்திருந்தோம். அதே வேளையிலே டிடிஎன்ஏனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனோடும் ஆரம்பித்திருந்தோம். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீதரன் அவர்களோடு ஒரு 3 தடவைகள் சந்திப்புகள் நடைபெற்றிருந்தது. 4வது தடவை திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களோடும் ஸ்ரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சந்திப்பதாக ஒரு ஏற்பாடு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்போ அதற்கு அந்த சந்திப்பு தொடர்பாக அதை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுடைய தலைவர் அவரோடு தொடர்பு கொண்ட பொழுது சொல்லப்பட்டது நீங்கள் எங்களுடைய கட்சியோடு பேச வேண்டும், கட்சிக்குள் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது பாராளுமன்ற குழு என்பது கட்சி அல்லன்னு சொல்லியும், ஒரு கட்சி எடுக்க வேண்டிய முடிவுகள் தொடர்பாக கட்சியோடு தான் பேச வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். பிறகு நாங்கள் சிவஞானம் ஐயாவோடு பேசுவதற்கு வீடு தேடி சென்று எழுத்து மூலமாக கடிதம் கொடுத்ததுகள், அந்த விஷயங்கள் உங்களுக்கு. அதே நேரத்திலே திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய நிலைப்பாடும் எதுவாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், தான் தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபடுவதாக இருந்தால் தங்களுடைய டிடிஎன்ஏ தரப்பு அதற்கு இணங்க வேண்டும் என்று சொல்லி அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் பேச வேண்டும், தனியே தான் மட்டும் பேசி பிரயோசனம் இல்லை, தாங்கள் இப்போ ஒரு அணியாக சேர்ந்திருக்கிறோம், இந்த நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலை டிடிஎன்ஏ என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம், ஆகவே நீங்கள் அந்த தரப்போடு பேச வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே நாங்கள் ஸ்ரீதரன் அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தமிழரசு கட்சியை நாங்கள் அணுகியிருந்தோம். ஆனால் தமிழரசு கட்சி அந்த முயற்சியிலே ஒரு சாதகமான பதிலை தரும் என்றும் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அதற்காக நாங்கள் நீண்ட நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியும் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் இன்னொரு அரசாங்கம் இப்போதைக்கு ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரப்போவதில்லை என்று சொல்லி இப்போதைக்கு அதை பற்றி பேச தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த இடத்திலே இந்த மற்ற தரப்போடு நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான முயற்சிகளை செய்கிற பொழுது அதிலே முதலிலே எங்களுடைய கொள்கையோடு முற்றுமுழுதாக ஒரு இணக்க நிலைப்பாட்டில் கொண்டிருந்த தரப்புகள் எங்களோடு இணைந்து கொண்டார்கள். நாங்களும் அணுகியிருந்தோம், அவர்களும் எங்களை அணுகியிருந்தார்கள். அவர்களோடு நாங்கள் இணைந்து கொண்டோம். அது தேர்தலுக்கு முன்னதாகவே சாத்தியப்பட்டு போனது. அதாவது ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்த வடிவிலான தீர்வையும் ஏற்றுக்கொள்வதில்லை. 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வும் அல்ல, தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல. மற்றது ரணில் மைத்திரி அரசு தயாரித்த வரைவு ஒரு ஐக்கிய ராட்சிய வரைவு, அதை நிராகரித்தல். மற்றது தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்டி என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்தவர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு இடத்திலே இணைந்து கொள்கிறோம். ஆனால் ஏனைய தரப்புகளோடு அவ்வாறான ஒரு இணக்கப்பாடை எட்ட முடியவில்லை. அதனால் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகிறது. அப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே செல்வம் அடைக்கலானவர்கள் ஊடகங்களுக்கு 3 தடவை குறிப்பிட்டிருந்தார், தேர்தலுக்கு பின்பாடு நாங்கள் சைக்கிளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருந்தார். அப்போ அந்த அடிப்படையிலே இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் முடிந்து விட்டது. தெய்வாதீனமாக மக்கள் என்பிபிக்கு ஒரு சபையை கூட கொடுக்கவில்லை. அதன் மூலமாக வடக்கு கிழக்கிலே என்பிபிக்கு ஒரு சபை கூட கொடுக்கப்படாததன் மூலம்
தமிழ் மக்கள் வந்து அந்த பேரினவாத தரப்பை வந்து நிராகரிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் மறுபக்கத்திலே எங்களுடைய தரப்புகளில் வந்து இப்போ தமிழ் தரப்பு என்று வருகிற பொழுது வந்து இபிடிபியையும் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் பெருமளவிலே. ஆனால் பெருமளவான அங்கீகாரத்தை வந்து வீட்டுக்கும் சைக்கிளுக்கும் சங்குக்கும் தான் கொடுத்திருக்கிறார்கள் வந்து. அப்போ ஆனாலும் இந்த தரப்புகளும் வந்து பெருமளவான சபைகளிலே தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை தான் ஏற்பட்டது. தமிழரசு கட்சிக்கு 1-2 சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும், மற்ற ஒரு 90% சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ கூட்டாகத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே வந்து நாங்கள் அந்த ஏற்கனவே எங்களுடைய முயற்சியினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம். ஏற்கனவே தமிழரசு வந்து பேச்சுக்களிலிருந்து விலகி இருக்கிறது. டிடிஎன்ஏ தரப்போடு செல்வமடைகள்நாதன் வந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்திருந்த நிலையிலேயே அது தேங்கி போயிருந்தது. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு எங்களோட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த 3வது நாள் அவர்களோடு தொடர்பு கொண்டு செல்வமடைகள்நாதன் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த சபைகளிலே வந்து நாங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு பெற முடியுமாக இருந்தால் நாங்கள் 2 தரப்பும் உரணியாக இருந்து கொண்டு தமிழரசு கட்சியை இந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி வந்து கேட்டது. அப்பொழுது செல்வமடைகள்நாதனுடைய பதில் வந்து நீங்கள் மற்ற தலைவர்களோடும் தங்களுடைய பங்காளிகளோடும் பேச வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த அடிப்படையிலே வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடும் சித்தார்த்தன் அவர்களோடும் எங்களுடைய தலைவர் பேசியிருந்தார். அப்பொழுது அவர்கள் அந்த கொள்கை ரீதியாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நிராகரிக்காவிட்டாலும் கூட தாங்கள் மற்றவர்களோடு பேசிவிட்டு சொல்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு 7-8 நாள் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. ஒரு 8 நாட்களுக்கு பிறகு மே மாதம் ஒரு 15ஆம் தேதி அளவிலே 14ஆம் தேதி அளவிலே எங்களை சந்திப்பதற்கு நக்கம் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே வந்து மே 16ஆம் தேதி வந்து நாங்கள் திரு சித்தார்த்தன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களோடு பேசினோம். அப்பொழுது வந்து அவர்கள் நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டது ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், தங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களில் மாற்று கருத்துக்கள் இல்லை, ஆனால் ஒரு சில கருத்துக்களை சொன்னார்கள் வந்து அதுகளுக்கு தொடர்பாக நாங்கள் பதில்களை சொன்ன பொழுது வந்து அவர்கள் இதில் நாங்கள் முரண்படவில்லை உங்களோடு. ஆனால் இப்போ தமிழரசு கட்சியை நாங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்போ தமிழரசு கட்சி இதில் இவ்வளவு தூரம் இணக்கப்பட்டு வரும் என்று தெரியாது. ஆகவே நாங்கள் இப்போ 2ஆம் தேதிக்கு இடையில் வந்து இதில் எழுத்து மூலமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு நேரம் போதாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் சபைகளை அமைப்பது தொடர்பாக நாங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு மிகவும் பணிவாக வினயமாக சொல்லியிருந்தோம். எங்களை பொறுத்தவரையிலே வந்து சபைகள் இந்த கொள்கை அடிப்படையில் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டால் சபைகளை கூட்டாக எப்படி அமைப்பது, அதிகாரத்தை எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்பது தொடர்பாக பேச முடியும். ஆனால் அப்படி கொள்கை அடிப்படையில் ஒரு இணக்கப்பாடு இப்போதைக்கு வரப்போவதில்லை என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவை அறிவித்திருக்கிறோம். வந்து எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். டிடிஎன்ஏ எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை சார்ந்த தரப்புகளோடு பங்காளி தரப்புகளோடு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். மக்கள் பேரினவாத கட்சிகளை நிராகரித்திருக்கிறார்கள், இபிடிபி போன்ற தரப்புகளை நிராகரித்திருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த அடிப்படையில் ஒரு நீண்ட பயணத்தினுடைய விளைவாக இந்த உங்களுடைய கூட்டணி இப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாக நீங்கள் சொன்னது போல உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்பிருந்தே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருந்தே பல கட்ட பேச்சுவார்த்தைகளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக மேற்கொண்டிருந்தீர்கள். இல்லை, கொள்கை அடிப்படையில் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற பொழுது தேர்தல் வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தீர்கள். நீங்கள் சொன்னது போல ஸ்ரீதரனோடு பேசியிருந்தீர்கள், அடைக்கல்நாதனோடு பேசியிருந்தீர்கள், சிவஞானம் அவர்களுடைய அலுவலகத்திற்கு சென்றிருந்தீர்கள், உங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டீர்கள். எல்லாம் சரி, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் மேற்கொண்ட இத்தனை பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளும் இத்தனை கட்ட பேச்சுக்களும் எதை அடிப்படையாக கொண்டிருந்தது? பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற அரசாங்கம், செய்திகள் வாயிலாக சொல்கிறேன், இதை நான் தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து வருகிறேன். அனுர அரசாங்கம் ஒருவேளை ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்தால், அது ஒற்றையாட்சியாக இருந்தால், நாடாளுமன்ற பெரும்பான்மை பிரதிநிதித்துவத்தினுடைய தமிழக தரப்புகளினுடைய பெரும்பான்மை அடிப்படையில் நாங்கள் அதனை நிராகரிக்க வேண்டும், அதற்கு நாங்கள் இப்பொழுதே தயாராக வேண்டும் என்பதுதான் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் மேற்கொண்ட சந்திப்புகளினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் எல்லா தரப்புகளையும் சந்தித்து பேசுகிறீர்கள். அது அதிகமாக நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது கொள்கை இணக்கம் சம்பந்தமாகவும் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாகவும் அதற்கிடையிலான ஒற்றுமை தொடர்பாகவும் பேசியிருக்கிறீர்கள். ஆனால்
இந்த கூட்டணி அமைக்கப்படுவது இறுதி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட ஒரு பரவலான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை தவிர ஏனைய கட்சிகளோடு இந்த கொள்கை இணக்கம் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேசவில்லை என்று சொன்னால் எப்படி மறுப்பீர்கள்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்து தமிழரசு கட்சியோடு அவர் எழுத்து மூலம் அவர்கள் வந்து இதிலிருந்து விலகி இருந்தார்கள். வந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது. வந்து அப்போ எங்களுக்கு வந்து உள்ளூராட்சி சபை அமைக்கிற சம்பந்தமாக வந்து தமிழ் கூட்டமைப்போட வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றது எங்களோட தமிழரசு கட்சியோட பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றது எங்களோட பாடம் இருந்தது. கடைசியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ தமிழ் சபைகள் அமைப்பது தொடர்பாக எங்கள்கிட்ட ஒரு நிலப்பாடு இருக்குது. உலக பிரச்சனை வந்து அதாவது வந்து என்னென்னு சொன்னால் எந்த சபையில் வந்து இந்த 3 கட்சியிலே யார் கூட இணக்கப்பாடு இல்லாத பட்சத்தில் என்னென்னா நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வந்து யாருக்கு கூட இருக்கோ அவர்களுக்கு தவிசாளராக வர்றதுக்கு அனுமதி ஆதரவளிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை என்பது வந்து பேசுகிறது என்னதுக்கு கொள்கை இணக்கத்துக்கு வந்து கொள்கை இணக்கத்தை ஏற்படுத்தி தான் பேசுவார். ஆனால் பேச்சிலேருந்து அவர்கள் எழுத்து மூலம் விலகி இருக்கிறார்கள். வந்து அப்போ தமிழரசு கட்சியோட வந்து நாங்கள் பேச முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். அப்போ தமிழரசு கட்சியை ஒரு பேச்சு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு தெளிவுக்காக கேட்கின்றேன். உங்களுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் தமிழ் கட்சிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு ஒரு கூட்டணியாக ஒரு வலுவான ஒரு கட்சியாக அல்லது ஒரு கூட்டணியாக செயற்பட விரும்புகிறீர்கள். அதில் தமிழரசு கட்சியை இணைத்துக் கொள்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய கொள்கை இணக்கம் தொடர்பாக தமிழரசு கட்சியுடன் பேச வேண்டுமா பேச வேண்டாமா? கொள்கை இணக்கத்துக்கு தான் நாங்கள் அவர்களுடைய வீடு தேடி சென்று அவருடைய அலுவலகத்துக்கு தேடி சென்று நாங்கள் எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தோம். அவர்கள் கொள்கை அடிப்படையில் பேச நீங்கள் கொடுத்த தேவையில்லை. அரசியல் அமைப்பு தொடர்பாக நீங்கள் கூட்டணியாக பயணிப்பது தொடர்பாக எப்பொழுது பேசினீர்கள்? சுவிந்தன், நாங்கள் 10 பேரும் 2-3 தரப்பும் ஒன்றிணைய வேண்டும். அது கொள்கை இணக்கம் தான். அது அந்த கொள்கை அடிப்படையில் நாங்கள் இணைஞ்சு செயல்படுறதுக்கு தான் அந்த முயற்சி வந்து விளங்க சொல்கிறது வந்து. அப்போ அதுக்கு வந்து எழுத்து மூலம் வந்து நான் கொடுத்ததை வந்து அதில் முக்கியத்துவம் கருதித்தான். ஆனால் அவர்கள் வந்து அதிலிருந்து வெளியேறியிருந்த நிலையிலே வந்து இப்போ இருப்பது வந்து சபை அமைக்கிறதுக்கு கொள்கை இணக்கம் இல்லாத தரப்போட பேச தேவை. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களிடம் சென்று நீங்கள் வைத்த கோரிக்கைக்கு இலங்கை தமிழரசு கட்சி சொன்ன பதில் என்ன? எழுத்து மூலம் அனுப்பிய பதில் என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா இப்பொழுது வந்து அரசியலமைப்பை கொண்டு வர போவதில்லை, ஆகவே நாங்கள் இப்பொழுது அதை பற்றி பேச தேவை இல்லைன்னு சொல்லி அது அவர்களுடைய அரசியல் அமைப்பு தொடர்பான நிலைப்பாடு. நீங்கள் கூட்டணியாக இணைந்து செயற்படுவதற்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக அவர்களோடு பேச அவர்களுக்கு இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்ற கதை இல்லை சுயந்தன், சரிதானே? அவர் அனுர வந்து அரசியலமைப்பை கொண்டு வர போகிறன்னு சொல்லி வந்து தெளிவாக சொல்லி வந்து மக்கள்கிட்ட வந்து மெண்டேட் எடுத்திருக்கிற ஒரு இடத்துல அரசியலமைப்பை வந்து அவர் சபையில் வந்து சமர்ப்பித்த பிறகு வந்து நீங்கள் கூடி கதைச்சு இதன்றதுக்கு இடையில் வந்து அவர் 1 கிழமை 2 கிழமைக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணி முடிச்சிருவார் வந்து. அப்போ நாங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் ஒரு பிரதான தரப்பு வந்து நாங்கள் ஒட்டியாட்சி ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஒட்டியாட்சி அரசியலமைப்பை அவர்கள் தான் தயாரித்தவர்கள் வந்து அவர்கள் அதை கொண்டு வந்து நிறைவேற்றுறதுக்காக அந்த பொய்யை சொல்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் வந்து. கஜேந்திரகுமார் பொன்னம் அந்த அடிப்படையில் வந்து என்ன சொன்னால் அவர்கள் அந்த ஒட்டியாட்சியை நிராகரிக்கிற அந்த முடிவுக்கு வந்து அவர்கள் வந்தே ஆக வேண்டும். வந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் சேர்ந்து செயல்பட முடியும் வந்து. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை அவசரப்படுத்தினாங்கள் வந்து விளங்குது. அப்போ அவர்கள் அந்த விஷயத்திலேருந்து விலகின இடத்துல சபை அமைக்கிற விஷயம் சபை அமைக்கிறதுக்கு நாங்கள் முடிவு அறிவிச்சிட்டோமே. ஆளுந்தரப்புக்கு சபை போகக்கூடாது, இபிரிபி போன்ற தரப்புகளுக்கு சபை போகக்கூடாது. தமிழரசு கட்சி கூட இருக்கிற இடத்துல கதை பேச்சு இல்லைன்னு சொன்னால் தமிழரசு கட்சி கூட இருக்கிற இடத்துல தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்குறேன்னு சொல்லியும் டிடிஎன்ஏ கூட இருக்கிற இடத்துல வந்து டிடிஎன்ஏக்கு ஆதரவு வழங்குறேன். ஒருதலை பட்சமாக நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தீர்கள், அது எனக்கு தெரியும். நான் மீண்டும் கேட்கின்றேன், நீங்கள் கடைசியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இலங்கை தமிழரசு கட்சி தரப்பு சார்ந்த நால்வரும் ஒரு தனியார் விடுதியில் பேசிய பிறகு ஊடகவியலாளர்களிடம் வந்து சொன்ன பொழுது 2 தரப்புமே எதை சொன்னீர்கள்? நாங்கள் சபைகளை அமைப்பது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம், அதற்கான சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். இது உங்களுடைய தரப்பில் சொல்லப்பட்டது, வைத்திருந்தோம். அதற்கு தோதான ஒரு இணக்கம் தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் ஒருதலை பட்சமாக பெரும்பான்மை இருப்பவர்களிடம் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் கொள்கை விவகாரம் தொடர்பாக பேசவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அதில் அவர் சொன்னவர் வந்து நாங்கள் பேசிட்டாங்க, அதில் இணக்கம் பெரியலைன்னு சொன்னவர் வந்து சரிதானே. காணொலிகள் இருக்கு. நாங்கள் சபை அமைப்பது தொடர்பாக பேசின விடயம் சபை அமைப்பது தொடர்பாக அவர்கள் வந்து எங்கள்கிட்ட சந்திக்க கொண்டு அவர்கள்லாம் கேட்டார்கள்.
அப்போ அவர்கள் வந்து பேச்சை தொடங்கி போட்டவர்கள் சொன்னார்கள் வந்து என்று சொன்னால் நீங்கள் சபை அமைக்கிற தொடர்பாக உங்களோட நிலைப்பாடை சொல்லியிருக்கிறீர்கள். உங்களோட நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும். எந்தெந்த சபைகளில் யார் கூட இருக்கோ அந்தந்த சபைகளில் அவையவே தவிசாளராக வரலாம் என்றது வந்து. அப்போ கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாவிட்டாலும் உங்களுடைய இந்த சபை அமைப்பு தொடர்பான இந்த நிலைப்பாட்டையும் தங்களுடைய நிலைப்பாட்டையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு கதைப்போம்னு சொன்னார்கள். அப்போ தலைவர் தெளிவாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் முடிவெடுத்து அறிவிச்சிட்டமே வந்து. அது இதில் இருந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களோட நாங்கள் இருந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர போகிற மாட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அரவாசி காலம் எங்களுக்கு அரவாசி காலம் அல்லது வந்து தவிசால ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டியிருக்கின்றார். உதாரணமாக சாவச்சேரி பிரதேச சபையை பற்றி நகர சபையை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அப்போ அதில் வந்து அவர்களுக்கு மஞ்சங்களுக்கு மஞ்சு. அப்போ அதில் வந்து யாருக்கு தவிசாளர் என்ற விஷயங்கள் பேசணும்னு சொன்னால் கொள்கை இணக்கப்பாடு ஏற்பட வேண்டும். சொல்ற கிழமை கொள்கை இணக்கப்பாடு கொள்கை இணக்கப்பாடு இந்த ஏற்படும் பட்சத்தில் தான் நாங்கள் இந்த சபைகளில் வந்து இப்படி சேர்ந்து செயற்பட போகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் பேச முடியும். ஆகவே கொள்கை நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அறிவித்த நிலைப்பாட்டிலேயே தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் பேச விரும்பவில்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து சொல்லி போட்டு வந்து நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் வந்தோம் என்று சொன்னால் நீங்கள் இந்த கொள்கை இணக்கப்பாட்டு வர்றதுக்கு எதுவுமே தடையாக இருக்க முடியாது. நீங்கள் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்தால் நாங்கள் 3 தரப்பும் ஒன்றாக இருக்கிற பொழுது டிடிஎன்ஏ வந்தால் 3 தரப்பும் ஒன்றாக இருக்கிற பொழுது உங்களுக்கு கூட இருக்கிற இடங்களில் நீங்கள் தவிசாளர், அவர்கள் வராவிட்டால் நீங்கள் கூட இருக்கிற இடங்களில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்பதை வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் அவர்கள் அதற்கு ஒரு சாதகமான பதிலை சொல்லவில்லை. நாங்கள் அவர்களிடம் மிக வினயமாக கேட்டிருந்தோம். அதில் வந்து அப்போ அந்த இடத்திலும் வந்து கொள்கை நிலைப்பாடு என்று சொல்கின்ற பொழுது முன்வைக்கின்ற மிக முக்கியமான விடயம் நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த ஏக்கிய ராஜ்யம் என்று உங்களால் சொல்லப்படுகின்ற அந்த வரைவை முற்றாக நீக்க வேண்டும் என்று அந்த இடத்திலேயே கேள்வி எழும்பியிருந்தது. ஏற்கனவே CVK சிவஞானம் இப்படி ஒரு பதிலை நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அதனை நிராகரிக்க மாட்டோம் என்று ஏதாவது கருத்தாடல் எழும்பியதா என்று கேட்ட பொழுது நாங்கள் அது தொடர்பாக பேசவில்லை என்றுதான். இதில் வந்து நீங்கள் ஒன்றை விளங்கணும். கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாடு வந்தால்தான் மேற்கொண்டு நாங்கள் சேர்ந்து செயல்படுவதை பற்றி பேச முடியும் என்பதை தெளிவாக விவகாரத்தில் நீங்கள் முன்வைக்கின்ற டிமாண்ட் என்ன? 13வது திருத்தச் சட்டத்தை நிராகரித்தல் தீர்வில்லை அல்லது இந்த ஏக்கிய ராஜ்யம் இந்த வரைப்பை நிராகரித்தல் சமஷ்டிக்கு இணங்குதல் போன்றது. இது தொடர்பாக நீங்கள் அந்த தனியார் விடுதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பேசினீர்களா? நிச்சயமாக பேசினோம். அதிலே சுமந்திரன் அவர்கள் சொன்னார்கள் வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வர போகிறது இல்லைன்னு சொல்லி வந்து. அப்போ எங்களோட தலைவர் சொன்னார் வந்து இல்லை கொண்டு வருவார்ன்னு சொல்லி. அவர் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னார். அப்போ எங்களோட தலைவர் கேட்டார், இன்கேஸ் அவர்கள் கொண்டு வந்து விட்டால் நீங்கள் அதை எதிர்ப்பீர்கள், ஆதரிக்க மாட்டீர்கள் என்ற உத்தரவாதம் எனக்கு தர வேணும்னு சொல்லி அவர் அதுக்கு பதில் சொல்லவில்லை. அவர் சொன்னார்ன்னு சொன்னால் அது ஒரு ப்ரோசஸில் இருக்குது, அதை நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் என்று சொல்லி அவர் கதையில் சொல்ல வருகிறார். நாங்கள் திட்டவட்டமாக சொன்னோம், இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து இதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால்தான் எழுத்து மூலம் எங்களுக்கு நீங்கள் எழுத்து மூலம் பேச்சிலிருந்து விலகி இருக்கிறீர்கள், எழுத்து மூலம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இணக்கப்பாட்டை நீங்கள் தெரிவித்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் உங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி. இல்லை என்றால் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி நாங்கள் செயல்படுவோம். மிகவும் வினயமாக இல்லை என்று அவ்வளோ நேரம் அந்த பேச்சு நிறுத்திருக்க வேண்டிய தேவை இல்லை வந்து மிக தெளிவாக வந்து நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் வந்து. அப்போ ஏன் தமிழரசு கட்சியை உங்களுடைய கூட்டுக்குள் இணைப்பதற்கு இவ்வளவு பெரிய வீரியம் காட்டுகிறீர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு? என்னென்று சொன்னால் அவைக்கு தான் 8 பேர் இருக்குது வந்து சுயிந்தன். பாராளுமன்றத்தில் வந்து 8 பேர் அவர்களுக்கு தானே இருக்குது வந்து. அப்போ இந்த சபைகள் என்றது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு தளம். இப்போ மற்ற தரப்பு வந்து ஆட்சி அமைக்கிறதில் ஒரு நெருக்கடி ஏற்படுற பொழுது வந்து அவர்கள் எங்களோட சேர்ந்து செயல்பட விரைகளை வந்து நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் வந்து. அப்போ அந்த இடத்துல வந்து அவர்கள் இணங்குகிறார்கள் வந்து. அப்போ அந்த இணக்கம் வந்தால் தானே நாடாளுமன்றத்திலேயும் வந்து ஒரு நிலப்பாட்டுக்கு போகக்கூடியா இருக்கும், மக்களை வந்து மொபைலைஸ் பண்ணக்கூடியா இருக்கும் வந்து. இந்த இணக்கம் இல்லைன்னு சொன்னால் கீழ்மட்டத்தில் வந்து ஏக்கிய ராட்சியை அங்கே சபை விரைகளை வந்து வாக்கெடுப்பு விரைகளை என்ன செய்யணும்னு யாருக்கு தெரியும் விளங்க. அப்போ அடிமட்ட மக்கள் மட்டத்திலேருந்து நாங்கள் இப்போ 3 தரப்பும் ஒன்று சேர போனோம், ஒன்று சேர்ந்து வந்து மக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யணும், ஏக்கியராட்சியை நிராகரிக்கிறோம், எங்களுக்கு சமஷ்டி வேணுமென்று அந்த எழுச்சி என்பிபியோட இருக்கிற 8 பேரும் ஆதரிக்க முடியாத ஒரு அச்சத்தை அவர்களுக்கு உருவாக்கணும் வந்து. விளங்க நான் சொல்கிறது வந்து. அப்போ அதுக்கு வந்து நாங்கள் அதுக்குரிய தளத்தை நாங்கள் போடணுமே. சும்மா நாங்கள் 10 பேரும் சேர்ந்தோட மட்டும் எல்லாம் நடந்து விட போகிறது இல்லை வந்து. அந்த சுவிந்தன் எங்களுக்கு டிஆர்சி வேண்டாம் என்று சொல்கிறது மட்டும் தமிழ் தலைவர்கள்ன்ற வேலை இல்லை. எங்களுக்கு வேண்டப்பட்ட சமஷ்டியை கொண்டு வரதுக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். சர்வதேசமும் அழுத்தத்தை கொடுத்து தண்டை கடமையை சரியாக செய்திருக்குது. என்ன இன்றைக்கு ஏன் சிங்கள தரப்பு ஒரு டிஆர்சி அரசியலமைப்பை கொண்டு வரணும்? இன்றைக்கு முழு அதிகாரம் உண்ட கையில் தானே இருக்குது. தமிழனுக்கு எந்த அதிகாரமும் இல்லையே, ஏன் அவன் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரணும்? 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு அவர்களுக்கு 100% அதிகாரத்தையும் அவை இந்த கையில் கொடுத்து ஏன் கொண்டு வரணும்? கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு காரணம், தமிழ் தரப்பு வந்து எங்களுக்கு இனப்பிரச்சனை இருக்குது தீர்க்கணும்னு கேட்குது. அந்த உலகம் வந்து அவனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குது வந்து சொன்னால் இனப்பிரச்சனை இருக்குது வந்து அவன் தமிழரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு அரசியலமைப்பை நீங்கள் இதுவரைக்கும் கொண்டு வரையில் அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பை கொண்டு வர சொல்லி எங்களோட சாபக்கேடு
உலகத்தின் அழுத்தத்தால் ஒரு அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்ட பொழுது 16 ஆசனங்களோட அறுதி பெரும்பான்மை அங்கீகாரத்தோடு இருந்த தரப்பு போய் ஐக்கிய ராஜ்யம் இணங்கினது வந்து அது எங்களோட இனத்தின் புண்ணியம், எங்களோட இனம் செய்த புண்ணியம். அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விட்டு வாக்கெடுப்புக்கு விடுற நேரத்துக்கு முதல்ல ஆட்சி குழப்பம் வந்து அது நிறைவேறாமல் போனது வந்து அதில் இனம் தப்பி பிழைச்சிருக்குது வந்து அப்படின்னு சொன்னால் அந்த 16 பேரில் வந்து 9 பேர் ஆதரிச்சா சரி விளங்கானே வந்து டக்ளஸ் சிவானந்தா கட்டாயம் ஆதரிச்சிருப்பார். அப்போ அதில் ஸ்ரீதரனும் இன்னொரு சிலரும் வந்து அதை எதிர்த்திருப்பார்கள். மனச்சாட்சிக்கு நாங்கள் எதிர்த்துன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உபரி இருக்கும் தெய்வாதீனமே அந்த விஷயம் நடக்க இல்லை வந்து இவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்தை நீங்கள் முன்வைக்கின்ற பொழுது அந்த நோக்கத்தோடு இணைந்து கொள்வதில் தமிழரசு கட்சியை எந்த புள்ளியில் பின்வாங்குகிறது, என்ன தடுக்கிறது என்று உண்மையில் வந்து நாங்கள் அறிகிற வரையில் தமிழரசு கட்சிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாட்களுக்கு வந்து எங்கட நிலப்பாட்டோட உடன்பாடு இருக்குது. துரதிருஷ்டவசமாக வந்து சுமந்திரனுடைய இல்லை ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வந்து பலருக்கு வந்து இந்த நிலப்பாடுகளில் உடன்பாடு இருக்குது வந்து. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவை இந்த தலைமையை வந்து எதிர்த்து பேச முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் வந்து. எதிர்த்து இன்றைக்கு இல்லை நிலைமையில் வந்து எதிர்த்து பேசுகிறவர்களை வந்து கட்சியிலேருந்து நீக்குகிறார்கள். ஒரு பிள்ளையான விஷயத்தை செய்கிறவர்களை நீக்கிறன்றது வேறு, சரியான விஷயத்தை வச்சுக்கொண்டு பிள்ளையான கதை தட்டி கேட்குறவர்களை வந்து நீக்கி கொண்டு போகிறன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயம். நீங்கள் தமிழரசு கட்சியை ஒரு தராசிலும் சுமந்திரன் என்கின்ற தனிநபரை இன்னும் ஒரு தராசிலும் வைத்து பார்க்கிறீர்களா? நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி, உண்மையாகவே ஒரு தனிநபர் இத்தனை ஆண்டு கால கட்சியை இவ்வளவு நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் இவ்வளவு தவறாக வழிநடத்த முடியும் என்று நம்புகிறீர்கள்? அதில் வந்து நீங்கள் ஒரு நியாயம் இருக்குது, நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது, நீங்கள் சொல்கிறதுல உண்மையும் இருக்குது. அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து 2009 மே 18க்கு முன்னரே திரைமறைவில் வந்து சம்பந்தனையா சுமந்திரனை வந்து செயற்பாடுகளுக்குள்ள கொண்டு வந்துட்டார். அது தெரியாது. ஆனால் போர் முடிந்து 3வது நாள் இந்தியாண்ட தலைவர்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணனையும் வெளிவார செயலாளர் சிவசங்கர் மேனனையும் சந்திக்க போகிற பொழுது வந்து தான் ஒரு தீர்வு திட்டம் ஒன்று தயாரித்து வச்சிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது தான் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இயக்கம் இருக்கிற வரைக்கும் இயக்கம் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. எங்களுக்கு தீர்வு திட்டம் தயாரிக்கிற ஒரு பொறுப்பு தரப்பட இல்லை. ஆனால் திடீர் 2 பேர் தன் கையிலோடு தீர்வு திட்டம் இருக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயத்தில் வந்து வாத பிரதிவாதங்கள் தொடங்கினது. அப்போ அந்த சந்திப்புக்கு பிறகு வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்திப்புக்கு போகிறதுக்கு முதலே சொன்னவர் வந்து இந்த தீர்வு திட்டத்தின் அடிப்படைகள் தெரியாமல் நான் வரமாட்டேன், நீங்கள் போய் சந்திங்கன்னு சொல்லி. அப்போ சம்பந்தன் சொல்லிட்டார் வந்து, இல்லை கஜன் நாங்கள் தீர்வு திட்டத்தை பற்றி பேச தேவையில்லை, நாங்கள் போய் இந்த 3 லட்சம் மக்கள் முகாமில் இருக்கிறோம், அதை பற்றி கயப்பம் வாங்கணும்னு சொல்லி தான் கூட்டிக் கொண்டு போயிட்டு அங்கே போய் வந்து இந்த தீர்வு திட்டத்தை பற்றி தான் கழிச்சிருந்தவர் வந்து. அப்போ அந்த இடத்துல வந்து இந்தியா வந்து 13ஆம் திருத்த சட்டம்னு சொல்லி தீர்வுன்னு சொன்ன பொழுது சம்பந்தன் இணங்கினார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அதை அடியோடு மறுத்திருந்தார், நிராகரித்திருந்தார் வந்து. அதுக்கு பிற்பாடு வந்து அவர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு தான் இந்த கருத்தை சொல்ல போகிறேன்னு சொன்ன பொழுது சம்பந்தன் கெஞ்சி மண்டாடினார் என்றால், கஜன் தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம், இப்போ தான் போராட்டம் அழிஞ்சு போயிருக்குது, மக்கள் நடுத்தருவில் நிற்கணும், எங்களுக்குள்ளேயும் பிளவண்ட மாதிரி ஒரு செய்தி வரக்கூடாது, நான் தயாரிச்சிருக்கிற விரைவை உமக்கு காட்டுறேன், அந்த விரைவில் உமக்கு இது என்ன சேர்க்கணும்னு சொல்கிறீரோ, எது பிள்ளைன்னு சொல்கிறீரோ அதை நீக்கிறேன், நீ சொல்கிறத நான் சேர்க்கிறேன் என்று சொல்லி சொன்னார். இதெல்லாம் நடந்து அப்போ அந்த அடிப்படையில் வந்து கேட்குறேன். அப்போ அந்த அடிப்படையில் வந்து கஜேந்திரகுமார் வந்து ஒரு கிழமை வெயிட் பண்ணி வந்து தீர்வு திட்டத்தை கேட்க சம்பந்தம் சொன்னது சுமந்திரன்கிட்ட இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சுமந்திரன்கிட்ட போய் பார்க்க போனால் வந்து சுமந்திரன் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு தான் அதை காட்டினது. பார்த்தால் வந்து அதில் அடிப்படைகள் பிரச்சனை வந்து. அப்போ அங்கே இருந்தே வந்து சுமந்திரனை அவரை கொண்டு வந்ததிலிருந்து கொள்கை ரீதியாக வந்து 13ஆம் திருத்த சட்டத்தை தான் ஏற்கிறேன்னு சம்பந்தனையாக முடிவெடுத்த பொழுது வந்து முரண்பாடு ஏற்படுது. சம்பந்தம் சொல்கிறார் இதுதான் முடிவு, தீர்வு, விருப்பமண்டா விருப்பமில்லாடி வெளியில் போகும்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் வெளியேற எல்லாமே ஒன்று வருது வந்து. அண்டையில் இருந்து சம்பந்தன் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், சுமந்திரன் இந்த நிகழ்ச்சிகளில் கொண்டு போகக்கூடிய வகையில் மத்திய குழுவில் வந்து கிணவீரை கொண்டு வந்துட்டார். ஆனால் சிலர் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு தேசிய நிலப்பாட்டோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் வந்து. அப்போ பெரும்பான்மையான நாட்கள் பிள்ளையான தரப்பாகவும் ஒரு சிலர் வந்து சரியான நிலப்பாட்டில் இருந்தாலும் பெரும்பான்மை முடிவுகளோடு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் நீங்கள் தமிழரசு கட்சி மீதும் மற்றும் ஏனைய கட்சிகள் மீதும் நீங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னும் ஒரு நிலைப்பாடு, 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம், இன்னும் சொல்லப்போனால் நிராகரிப்பவர்களோடு மட்டும்தான் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்பது முன்னணி சொன்ன நிலைப்பாடு. புதிதாக அமைந்த இந்த கூட்டணியில் நீங்கள் கைச்சாத்திட்ட ஒப்பந்தத்தில் 13வது திருத்த சட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? 13ஆம் திருத்த சட்டம் வந்து தீர்வு அல்ல என்ற நிலப்பாட்டை இல்லை வசனமாக சொல்கிறேன் நான். 13வது திருத்த சட்டம் இன விடுதலைக்கான தீர்வுக்கான முழுமையானதும் இறுதியுமானதுமான தீர்வு இல்லை, இப்படித்தான் சொல்லியிருக்கிறீர்கள். தீர்வு இல்லை, சரிதானே? இப்ப முழுமையானது 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நிராகரிப்பதற்கு கேளுங்கோ. இப்ப சுயிந்தன்
இதில் வந்து விஷயம் என்னென்னு சொன்னால் 13வது திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது. அதனால் வந்து அது தமிழர்களுக்கு தீர்வு இல்லை. சரிதானே? 37 வருடங்களாக வந்து 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வென்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்களை அது தீர்வில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை அவர்கள் முதலிலிருந்தே சொல்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க சிறுபான்மை மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக பேசுவதற்கு அழைப்பு விடுக்கின்றார் தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை. அப்படி விடுக்கின்ற பொழுது எல்லோரும் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அந்த சந்திப்பை புறக்கணிக்கிறீர்கள். உங்களிடம் கேட்ட பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் 13ஐ முற்றாக நிராகரித்து விட்டு அல்லது ஒற்றையாட்சியை நிராகரித்து விட்டு சமஷ்டி தொடர்பாக பேசுவதாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வருகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள். அவர்களிடம் கேட்ட பொழுது நாங்கள் இதை ஒரு முழுமையான அல்லது இறுதியான தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பேச போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன அதே விவகாரத்தை ஒப்பந்தத்தில் வைத்து கையெழுத்திட்டது என்பது எவ்வளவு தூரம் சரி? இல்லை, எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த ஒப்பந்தம் சரியான ஒப்பந்தம். என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 13ஐ நிராகரிக்கிறோம் என்ற அந்த வார்த்தையாடலை ஏன் நீங்கள் ஆரம்ப புள்ளி இல்லை என்று கூட நீங்கள் போட்டிருக்கலாம். இல்ல, 13 தீர்வு இல்லை என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. 13 தீர்வில்லை என்பதை டக்ளஸ் தொடக்கம் முழு பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தில் நிற்கிறார்கள். வந்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை தான் நீங்கள் எந்த ஒரு இடத்திலேயாவது வந்து சுயந்தன் நாங்கள் பொறுப்போடு தான் நாங்கள் நடந்து கொள்றோம். விளங்குதானே? இவர்கள் எந்த ஒரு இடத்திலும் வந்து 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு தாண்டி 13ஆம் திருத்தச் சட்டத்தை பற்றி மட்டும்தான் இந்த 37 வருடங்களாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு இடத்திலும் வந்து 13ஐ தாண்டி ஒரு விடயத்தை இவர்கள் பேசியது கிடையாது. அவர்களை 37 வருடத்தில் முதல் தடவையாக 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வில்லை என்ற ஒரு எழுத்து மூல ஆவணத்திலே வந்து அவர்கள் ஒப்பமிடுகின்ற ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு தொடக்கம். எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் இதை மீறி செயல்பட மாட்டார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் இதை மீறி செயல்பட மாட்டார்கள். அதை மீறி செயல்பட்டால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய பாதையில் போய்கொண்டிருப்போம். தமிழ் தரப்பு சுயந்தன் இன்றைக்கு இருக்கிற நிலைமை வந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த கூட்டை உருவாக்குறோம். வந்து நாடாளுமன்றத்தில் ஒற்றையாட்சி வடிவிலான அரசியலமைப்பை எதிர்ப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தான் இதில் பிரதானமான ஆள். மற்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆனால் செல்வம் டிடிஎன்ஏனுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர்கள் பாராளுமன்றத்தில் அனுர கொண்டு வர ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்ப்பதற்கு இணக்கம் தெரிவித்துத்தான் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து இது 37 ஆண்டுகளில் ஒரு முதலாவது படி. முதலாவது படி இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய தமிழ் எல்லாம் சரியா இருக்கலாம். இந்த தரப்புகள் இல்லை. தமிழ் தரப்புகள் இந்த 37 வருடங்களாக 13ஆம் திருத்தச் சட்டத்தை மட்டுமே எந்த ஒரு ராஜேந்திரிய மக்கள் முன்னணியோடு கரம் கோத்திருக்கின்ற இந்த கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் 13வது திருத்தச் சட்டத்திற்குள் மட்டும் நிற்கிறேன் என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை. 13ஆம் திருத்தச் சட்டத்தின் ஊடாக எங்களுடைய இலக்கான சமஷ்டியை அடைவோம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு ஒரே இந்த தரப்புகள் 37 நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலேனும் இவர்கள் ஒரு ராஜேந்திரியை சந்தித்து சமஷ்டி கேட்டது என்று சொல்லி நீங்க சொல்லுங்க பாப்போம். சுமந்திரன் உட்பட விவரம் கேட்டது கிடையாது. வந்து விவரம் கேட்டது 37 வருஷமா வந்து இதைத்தான் செய்து சொல்கிறார்கள். ஒரு அணுகுமுறை சொல்ற கேளுங்க. இப்ப உங்களோட இதுல வந்து இருந்து கொண்டு காய்க்கிறதுல அல்லது ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மேடையை போட்டு காய்க்கிறதுல காய்ச்சிட்டு போகலாம். ஆனால் இந்த சர்வதேச முக்கியமா சர்வதேச மொத்தங்கிற பக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்போ எங்கட பக்கத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு நிலப்பாட்டு எடுக்கணும். இந்த நிலப்பாட்டுக்கு மாறாகத்தான் அவர்கள் 17 வருடம் 37 வருடமாக நின்றார்கள் நேரடியாக. அப்போ அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் இது ஒரு முயற்சி. இப்போ புலிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போயக்குள்ள எங்களுக்கு நீங்கள் இன்ன தீர்வைத்தான் தெரிவியல் என்று சொல்லி எழுதி போட்டு பேச்சுவார்த்தையே போயில்லை. ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அவர்கள் நிலப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு நாங்கள் அடைய விரும்புகிற வியம் தொடர்பாக பேசுகிறார்கள். அரசு மறுக்கிற பொழுது வந்து அவர்கள் வந்து தங்கட பாதையில் போகிறார்கள். மீண்டும் அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல அரசு நெருக்கடியை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் மீண்டும் அந்த பேச்சுக்கு போகிறார்கள். அப்போ இன்றைக்கு இந்த 15 வருஷத்தில் நாங்கள் இப்படி எத்தனையோ முயற்சிகளை செய்திருக்கிறோம். இதுதான் முதல் தடவை அல்ல. இதுதான் முதல் தடவை அல்ல. 2009 மே 18 இயக்கம் அழிய சூரிக்கில் வந்து ஒரு மாநாடு நடந்தது. வந்து அந்த மாநாட்டில் யார் யார் கலந்து கொண்டு தெரியுமோ? தமிழ் பேசும் கட்சிகள் அனைத்தும், மலையக தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள், டக்ளஸும் கருணாவும் பிள்ளையானும் கூட அதில் கலந்து கொண்டது. வந்து அந்த கூட்டத்திலையும் அந்த அழிவை பயன்படுத்தி
இந்த சுயநிர்ணய உரிமை கோரி சமஸ்டி கோரியை கைவிட்டு போட்டு ஒட்டியாட்சிகளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி நடந்தது. தமிழரசு கட்சி 17 உறுப்பினர்களோட 22 உறுப்பினர்களோட இருந்த நேரத்தில் சம்பந்தன் சும்மா மாவே அந்த நிலப்பாட்டுக்கு இணங்கின இடத்துல அதை தனித்து நின்று எதிர்த்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இணங்க முடியாது என்று எதிர்த்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். மிச்சம் அனைத்து தரப்புகளும் முஸ்லீம் கட்சிகள் சகல கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தது. பிள்ளையான், கருணா, டக்ளஸ் சிவானந்தா, சம்பந்தன், மாவை சேனாதிராசா எல்லோரும் ஒரு இப்படி இருந்திருக்கும். அண்டைய சூழலில் அப்படி ஒரு முடிவெடுக்கிறது. போர் முடிந்து 3 மாதத்தில் அண்டைக்கும் நாங்கள் அதுக்கு போய்த்தான் வந்தோம். போகாமல் இல்லை. அண்டைக்கு ஒரு இணக்கம் எட்டப்பட்டிருந்த நிலைப்பாட்டை நான் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன். நான் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றேன். நீங்கள் உங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஸ்டேட்மெண்டை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறீர்கள். நேரடியாக கேட்கின்றேன், இந்த ஒப்பந்தத்தில் 13 தொடர்பாக நீங்கள் அதை தவிர்த்திருந்தால் பிரச்சனை இல்லை. 13 தொடர்பாக ஒரு விடயம் முன்வைக்கின்ற பொழுது 13ஐ முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்றோ அல்லது 13 ஒரு ஆரம்ப புள்ளி இல்லை என்றோ சொல்வதற்கு என்ன தடை இருந்தது? நேரடியாக கேட்கிறேன். 13ஆம் திருத்தச் சட்டம் தான் தீர்வென்ற நிலைப்பாட்டில் 37 வருடங்களாக உறுதியாக இருந்த ஒரு தரப்பை நாங்கள் 13 தீர்வில் என்ற நிலைப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம். அது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கிறோம் வரலாற்று. இதை நாங்கள் நிராகரிக்கப்படுகிறது. இனிமேல் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இனிமேல் 13 தொடர்பாக அவர்கள் பேச மாட்டார்கள். பேச மாட்டார்கள். நம்புகிறீர்கள்? ஒரு புரிந்துணர்வு செயல்பட தொடங்கி அரசியலமைப்பிலே இந்த வரப்போற அரசியலமைப்பு ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அடியோடு நிராகரிப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. விளங்கனே அந்த இடத்தை நோக்கி நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்வோம். இதோடு தொடக்க புள்ளியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து முன்னுக்கு செல்வோம். எங்களுடைய பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருப்போம். உங்களுடைய இந்த கூட்டணி அமைந்து ஒரு வார காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே கூட்டணியினுடைய பங்காளி கட்சி தலைவர் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து அவரோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் ஆக்கிரமித்திருந்தன. இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தது? அதிலே இப்போ முரசு கீழே இருக்கிற பத்திரிகை ஒரு தலையங்கம் போட்டிருந்தது வித்தியண்ண டக்ளஸோட கூட்டு ஆட்சி அமைக்கிற சம்பந்தமாக சங்கம் எங்களோட தரப்பு பேச போகிறதாக ஒரு செய்தியை போட்டிருந்தார். அது சரியான கவலைக்குரிய விஷயம். எங்களோட தரப்பிலேருந்து அப்படியான எந்த முடிவுகளும் இல்லை. உண்மையில் வித்தியண்ணே அப்படி ஒரு செய்தியை போடைகளை எங்களோட தலைவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டிருக்க வேணும். ஆனால் அவர் டக்ளஸ் சிவானந்தாவுக்கு ஒரு தேவை இருக்குது. சுயிந்தன் இந்த கூட்டம் குழப்ப வேணும்ன்றது ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டு வரக்கூடாத ஒரு தேவை இருக்குது. அவர்கள் சித்தார்த்தன் அவர்களும் டக்ளஸ் அவர்களும் நீண்ட காலமாக அவர்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் என்றது உலகம் அறிந்த ஒரு விடயம். சித்தார்த்தன் அவர்கள் 2010 தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள விட்டார். வந்த பிறகு டக்ளஸோட அவர் கதைக்காமல் இருந்தேன்னு சொல்லி இல்லையே. அவர்களுடைய அப்போ தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே அவரை ஏற்று அங்கீகரித்து அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மாநசபை உறுப்பினராகவும் அவர் இருந்து வந்திருக்கிறார். அப்போ அது அவர்கள் நண்பர்கள் என்றது அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் எங்களுடைய கூட்டணி சார்பாக சித்தார்த்தன் எந்த பேச்சுகளிலும் ஈடுபடவில்லை என்று அவர் எங்களுக்கு சித்தார்த்தன் அவர்கள் எங்களோடு தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணி டக்ளஸோடு எந்த பேச்சுகளிலும் ஈடுபடாது. எங்களுடைய கூட்டணி சார்பாக எங்களுடைய ஆட்சி அமைப்பது சார்பாக அவர் எந்த பேச்சுக்களிலும் ஈடுபட மாட்டார். விளங்கானே. அப்போ அதை அவர்களுக்கு தனிப்பட்டதில் அவர்களுக்கு தொடர்புகள் இருக்கிறத வச்சு கொண்டு கதையை திரிவுபடுத்தி இந்த கூட்டணி நிலப்பாட்டோட கொண்டு வரது அது ஒரு அநியாயமான ஒரு விஷயம். இப்படி ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதை உறுதிப்படுத்துகின்றார். அப்பொழுது இது தொடர்பாக பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வரைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் நான் இது தொடர்பாக பேசவில்லை என்று எந்த தளத்திலுமே ஒரு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் நாங்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னார் ஆட்சி அமைப்பது தொடர்பாக நான் அவரோடு இந்த பேச்சுக்களிலும் ஈடுபடவில்லை. ஏனென்றால் அது எங்களுடைய முடிவை அவரிடம் ஆதரவு கூடாது என்பதாக இருக்கிறது என்பதனால் நான் ஒரு பொழுதும் அதை செய்ய மாட்டேன் என்றும் அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறத நாங்கள் இருக்கலாம். விளங்கானே. இப்போ நாங்கள் ஒரு அவர்களும் ஒரு நீண்ட அரசியல் கழகத்தில் ஈடுபட்டவர்கள். அப்போ நாங்கள் இந்த வகுப்பறையில் பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கமாக சொல்லிடாது. ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் ஒரு பொது முடிவை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த பொது முடிவு படி எல்லாரும் செயல்படும். இந்த விவகாரம் இதில் சுயிந்தன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தமிழ் தேசிய அரசியல் ஒரு சரியான பாதையில் தான் கொண்டு போவார். அதில் எந்த பிள்ளையும் நடக்காது.
சரிதானே. அதில் நாங்கள் வேறு தளங்களில் நின்றவர்களை நாங்கள் ஒன்றிணைக்கைக்குள்ள வந்து இப்படியான பல கதைகள் குழப்பங்கள் வரப்பாக்கும். அதை ஒருங்கிணைச்சு ஒரு வழியில் நாங்கள் போகணும். அது சரியான முக்கியமான ஒரு விடயம். அது போகும். இபிடிபி தொடர்பாக பேசுவதால் அடுத்ததாக உங்களுடைய எதிர்ப்பு முனையில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சென்று சந்தித்து அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாகத்தான் பேசி இருக்கிறோம் என்பது தொடர்பாக. அப்படி அந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்கிறார், நீங்கள் எங்களோடு வந்து விடுங்கள், நீங்கள் கேட்கின்ற சபைகளை நாங்கள் தருகின்றோம் என்று. இது என்ன நிலைப்பாடு? நீங்கள் கூட்டமைப்பாக இந்த ஒரு கூட்டணி அமைப்பதற்கு முன்பு இந்த சபை விவகாரத்தை பேசி ஒன்றாக செயற்படுவதற்கு மாறாக அவர்களினுடைய அரசியலை நேரடியாக விமர்சிக்கிறீர்களே. இல்லை, இப்போவும் வந்து நாங்கள் அவைக்கு இப்போவும் அப்போவும் ஒரே கதையை தான் நாங்கள் சொல்கிறோம். வந்து அவர்களை நேர சந்தித்த பொழுதும் வந்து கேட்டது வந்து ஒரு கொள்கை இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிற இடங்களில் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னோம். நேற்றும் அதைத்தான் சொல்லி கிடக்குது. வந்து இப்போ இன்றைக்கு நாங்களும் டிடிஎன்ஐ வந்து ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த நிலப்பாடுகளில் வந்து உங்களுக்கு இணக்கம் மறக்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. அந்த இணக்கப்பாட்டுக்கு வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம். எத்தனை சபைகளை கேட்டாலும் கொடுத்து அது நாங்கள் அவர்களோடு பேசி அது இணக்கப்பாட்டுக்கு வரலாம். ஆனால் தயவுசெய்து வந்து இபிடிபியோட போக வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அது அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். நாங்கள் ஆதரவு தரக்கூடிய சபைகள் எல்லாத்திலும் வந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்கிற பொழுது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதில் பிரச்சனை. அதைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். வந்து அதை மறக்க முடியாதவர்கள். ஏனென்றா மக்கள் வந்து இபிடிபிக்கு வாக்களிக்காமல் இவர்களுக்கு வாக்களித்ததை வந்து தமிழ் தேசியம் என்றதுக்காகத்தானே. அப்போ நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிற பொழுது அவர்கள் அங்கே போயிருக்கிறன்றது வந்து எந்த வகையிலும் ஒரு நியாயம் இல்லாத விஷயம். அப்போ கொள்கை அடிப்படையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள் என்பது தான் நாங்கள் கேட்கிறோம். ஏன்னா ஒரு புள்ளியில் நாங்கள் தொடர்ந்து செயற்படுறதுக்கு வந்து இந்த கூட்டணியில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற கட்சிகளினுடைய தலைவர்கள், கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் தொடர்பாக உங்களுக்கு 100% திருப்தி இருக்கிறதா? உங்களை கேட்கிறேன். நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை. எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு, ஒரே தேவை பாராளுமன்றத்தில் எழுகின்றது என்றால் கடந்த காலங்களில் இந்த கூட்டணி கட்சிக்குள் இருக்கின்ற கட்சி தலைவர்கள், கட்சி உறுப்பினர்கள் மீது பலவிதமான முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படி முன்வைக்கின்ற பொழுது அந்த புள்ளி நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த புள்ளியில் சமரசத்திற்கு வருகிறது? எந்த புள்ளியில் வருகிறது என்று சொன்னால், விரும்பியோ விரும்பாமலோ நாடாளுமன்றத்தில் இருப்பவர்கள் தான் அரசியலமைப்பை எதிர்க்க முடியும். அப்ப நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் பிடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் நாங்கள் மக்களுக்கு அந்த குறைபாடுகளை சொன்னோம் என்று சொன்னால் இவர்களை முற்றாக தோற்கடித்து எங்களுக்கு ஆணையத்தாருங்கள் என்று சொல்லுவார். ஆனால் மக்கள் அதை செய்யவில்லை. அப்ப அதுக்காக வந்து மக்கள் எங்களை செய்யல. அப்ப மக்களுக்கு பாடம் படிப்பிக்கிறேன்னு நாங்கள் நினைக்கலாமா? அது தவறு. இப்போ ஒரு தாய் தகப்பன் பெற்ற பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அல்லது வேறு சமூக விரோத செயற்பாடுகளுக்கு அடிமையாகிவிட்டால் தாய் தகப்பன் வந்து பொறுத்திருக்க மாட்டார்கள். எப்படியாவது பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று தான் முயற்சிப்பார்கள். அதுபோல எங்கட மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, தெளிவற்ற காரணத்தால் அல்லது வந்து எங்களை பற்றி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அவர்கள் NPP கிட்ட கொடுத்துட்டார்கள். வந்து பிள்ளையான கொள்கையோடு இல்லாதவர்களை கொள்கை இருப்பவர்கள் என்று நம்பி அவர்களுக்கும் ஆணையம் கொடுத்துட்டார்கள். இப்போ நாங்கள் செய்யக்கூடிய இது கடைசி முயற்சி. இது கடைசி முயற்சி. இந்த அரசியலமைப்பு வரும் இயற்கை 2 தடவை எங்களை பாதுகாத்து, இந்த 2 தடவை எங்களுடைய இனத்தை இயற்கை காத்திருக்குது. 18ஆம் ஆண்டில் சுமந்திரனும் சம்பந்தனும் தயாரித்த ஐக்கிய ராட்சிய இந்த சிங்கள தரப்போட இந்த அனுரோவோடும் இணைந்து தயாரித்த ஐக்கிய ராட்சிய பிறவை வாக்கெடுப்பு கொண்டு வருகிற நேரத்தில் இயற்கை நாடாளுமன்றத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதனால் அது நடைபெறாமல் போனது. கோட்டாபய ராஜபக்ச, ரமேஷ் டி சில்வா தலைமையில் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு முற்பட்ட போது அது இருந்த 13ஐ நீக்கி கொண்டு வர வலிக்கிட்டு இருந்தார். அதனால தான் இந்த 13 நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் முதல் பிடிபடுகிறார்கள். எழுத்து மூலம் 13ஆம் திருத்த சட்டத்தை வலியுறுத்தி மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதி 10 to 22 வரைக்கும் வந்து அவர்களை நாங்கள் ஒரு என்னென்னு சொல்றது வந்து ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வாயால் சொன்ன விஷயம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்தது. 22ஆம் ஆண்டு தை மாதம் 20ஆம் தேதி அவர்கள் வந்து ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், கோட்டா வந்து 13 ஏனென்றா இவர் நல்லாட்சியில் வந்து இவர்கள் ஏக்கிய ராட்சியை ஏற்றுக்கொள்றதுக்கும் பௌத்த மரசம்மதம் மட்டும் இணங்கிட்டார்கள் தானே. அந்த துணிச்சல்ல இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு முழு சிங்கள பௌத்த அரசியலமைப்பை கொண்டு வர வழிகிறீர்கள். தெய்வாதீனமாக வந்து அவர் சீனா சார்ந்தவராக இருந்தபடியால் ஐரோப்பாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டி சேர்ந்து இங்கே கிளர்ச்சிகளை உண்டு பண்ணி கூட்டாளியை வந்து விட்டேன். அது 2ஆம் தரம் தப்பியாச்சு. வந்து இப்போ இந்த முறையும் அனுரகுமாரை வந்து இந்த முயற்சியை செய்ய வழிகிற பொழுது சில வேளைகளில் எங்களுடைய ஒற்றுமையாலும் அது தோற்கடிக்கப்படலாம். நாங்கள் ஒரு நிலப்பாட்டுக்கு வந்து விட்டோம், இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்பது உறுதியானால் ஒரு பொழுதும் அந்த அரசியலமைப்பு வரா.
அப்ப இல்லைன்னு சொன்னால் ஏதாவது தேசிய அரசாங்கத்திடம் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம். ஒரு தெளிவுக்காக கேட்கின்றேன். ஒருவேளை இந்திய அரசியல் மட்டத்திலிருந்து உயர்ஸ்தானிகர்களோ அல்லது உயர்மட்ட பிரதிநிதிகளோ இங்கு வந்து தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளை சந்திக்க போகின்றோம் என்று ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டால் உங்களுடைய பங்காளி கட்சி பிரதிநிதிகள் 13 எங்களுக்கு முழுமையாக தாருங்கள் என்று கோர மாட்டார்கள் என்று சொல்கிறீர்கள்? கூறக்கூடாது என்பது கூற மாட்டார்கள் என்பது ஒரு இணக்கம். புரிந்துணர்வு கூற மாட்டார்கள் என்பது இணக்கம். இல்லை, உங்களுடைய கட்சி பங்காளி கட்சிகளை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். இல்லை, இப்ப கூற மாட்டார்கள் என்பது இணங்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? கூற மாட்டார்கள் என்பது இணங்கப்பட்டிருக்கிறது. இது ஒற்றுமையாக செயற்படுவதற்கான அடிப்படை புள்ளி நிலவிக்கொண்டேதான் இருக்கு. இல்லை சுயிந்தன், இப்ப நீங்கள் அப்படி கேட்காயங்கோ. சரிதான், நாங்கள் இந்த புள்ளியிலிருந்து 13 கைவிட்டு வந்து ஒரு சமஸ்தியை நோக்கி செயல்படுவது என்பதற்கு இணக்கத்துக்கு வந்திருக்கிறோம். அது தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு விடயம் இன்றைக்கு. அப்ப அது மீறப்படுமா இருந்தால் நாங்கள் எங்கட பாதையில் நாங்கள் போவோம். இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்திருக்கிறீர்கள். இதன் காரணமாக யாழில் கணிசமான சபைகளை நீங்கள் நேரடியாக நாங்கள் ஒற்றுமை என்ற பெயரால நாங்கள் இந்த 13 நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறத நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க 13 தொடர்பான உங்களுடைய கொள்கை மீறப்பட்ட இப்போ நாங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை. நாங்கள் சொல்லுகிறோம், ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட தீர்வு தொடர்பாக பேசப்படாது, சமஷ்டி தொடர்பாக பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு அது முன்னோக்கி செல்லும். அதை நோக்கி நாங்கள் இந்த கூட்டணியை நாங்கள் முன்னெடுத்தி கொண்டு செல்லுவோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்திருப்பதன் காரணமாக யாழில் கணிசமான சபைகளை நீங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து பெரும்பான்மையை பெறாத இடத்தில் வேறு கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சி பெரும்பான்மையோடு இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க நீங்கள் தயாராக? தமிழரசு கட்சி இபிடிபியோடு சேராமல் இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சி எந்த கட்சியிலும் சேரக்கூடாது அல்லது எந்த சபையிலும் சேரக்கூடாது. எங்களை குறிப்பிட்ட ஒரு சபையில் இபிடிபியினுடைய ஆதரவை பெறவில்லை, அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சபையில் இபிடிபியினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்றால் வாக்களிப்பீர்களா? அந்த வாக்களிப்பிலிருந்து விலகி செல்வீர்கள்? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து சுயிந்தன் வந்து சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் அவர்களை கொள்கை இணக்கப்பாட்டுக்கு வர சொல்லி கேட்குறோம். அவர்கள் வந்து கொள்கை இணக்கப்பாட்டுக்கு வராமல் இருக்கிறதுல ஒரு நியாயம் இல்லாமலே வராமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர்கள் இபிடிபியோடு சேர்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லை. இபிடிபியோடு சேராமல் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கூடுதலாக இருக்கிற இடங்களில் அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுப்போம். நாங்கள் 2 பேரும் சேரைகளில் எங்களுக்கு கூட என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தவிசாளர் எடுக்கிறோம்னா 2வது நிச்சயமாக அவர்கள்லாம் இருக்க போகிறார்கள். அவர்கள் உபதவிசாளராக இருக்கிறதுக்கு வந்து இணக்கப்பாடு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறன்றது வந்து ஒரு முடிவு. அதில் வந்து நாங்கள் ஒரு பிள்ளையான நடவடிக்கை செய்ய போகிறது இல்லை. ஆனால் தமிழரசு கட்சி இந்த இணக்கப்பாட்டுக்கு பெருவணுமன்றதான் இப்பொழுதும் எங்களிட வேண்டும். உங்களுடைய தொடர்ச்சியான வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களோடு கலந்து கொண்டு பல கேள்விகளுக்கு பொறுமையாகவும் காத்திரமாகவும் பதிலளித்திருக்கிறீர்கள். நன்றி. மிக்க நன்றி. என்னையும் அழைத்து இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம்.